فاستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இப்போ போன தடவை கேட்டீங்க, சிந்தனை என்றால் என்ன, யோசனை என்றால் என்ன என்று கேட்டிருந்தீர்கள். யோசனை என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள், கேள்விப்பட்ட விஷயங்கள், கண்ணால் பார்த்த விஷயங்கள். இவை மறந்து விடுவோமானால் அதனை நீங்கள் சிந்திச்சு என்னமோ ஒன்று பார்த்தோமே, என்னமோ ஒன்று கேட்டோமே, என்னமோ ஒன்று சொன்னாங்களே மறந்துட்டோமே, இப்படி ரீகால் பண்ணுற, யோசித்து பார்க்கறது. இதற்கு பெயர் யோசனை. யோசனை என்ற விஷயம் தெரிந்த விஷயம். தெரிந்ததை மறந்துடுறோம், மறந்துட்டு அப்புறம் யோசிக்கிறோம், என்னமோன்னு சொன்னாங்களே மறந்துட்டோம். இதுக்கு பேர் யோசனை பெயர். சிந்தனை என்பது ஞானம் நிறைந்த சொல். அந்த சிந்தனைக்கு அர்த்தம் கிடையாது. சிந்தனை என்ற வார்த்தைக்கே அர்த்தம் கிடையாது, சொல்ல முடியாது. சிந்தனை விஷயம் ஞானம் நிறைந்த விஷயம், ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த விஷயம் என்னவென்றே யாருக்கும் தெரியாது. தெரியாத விஷயத்தை கொண்டு வருவதுதான் சிந்தனையுடைய வேலை. அப்படி தெரியாத விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்து விட்டாலும் சிந்தனை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ல முடியாது, ஒரு கால் முடியாது. இதுதான் சிந்தனைக்கும் யோசனைக்கும் உள்ள விஷயம். படி. 43வது சூரா ஜக்ரூஃப் 46வது ஆயத். இப்போ சூரா நம்பர் 43, 43ல 46 எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிறேன். மூசாவை நம்முடைய உண்மைகளுடனும் பிறௌனிடம் அவனுடைய சமுதாய தலைவர்களிடமும் திட்டமாக நாம் அனுப்பி வைத்தோம். அல்லாஹ் அனுப்பி வைத்தான் மூசா நபியை பிறௌனிடம். இந்த மாதிரி அனுப்பி வைத்தான். அவர் நிச்சயமாக நான் அகிலங்களின் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதன் ஆவேன் என்று கூறினார். இவ்வாறு மூசா நபி பிறௌனிடம் கூறினார். 47 ஆனால் அவர்களிடம் நம்முடைய உண்மைகளை அவர் கொண்டு வந்தபோது அவர்கள் அவற்றை கொண்டு சிரித்தனர். 48 ஆனால் நாம் அவர்களுக்கு காட்டிய ஒவ்வொரு உண்மையும் அடுத்ததை விட மிகவும் பெரியதாகவே இருந்தது. எனினும் அவர்கள் மீள்வதற்காக நாம் அவர்களை வேதனை கொண்டே பிடித்தோம். 49 மேலும் அவர்கள், சூனியக்காரரே, உம்முடைய அறுதிமானம் செய்திருப்பதால் நீர் எங்களுக்காக உம்முடைய இறைவனை அலையும், நிச்சயமாக நாங்கள் நேர்வழியை பெற்றுவிடுவோம் என்று கூறினார்கள். மூசாவே, நீங்க தான் சொல்றீங்க நாங்க நபி, அல்லாஹ் அனுப்புனானைய தூது அனுப்புனா இந்த புத்தகத்தை கொடுத்துக்கிறான். நீங்க சொல்றீங்க அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டான், அறுதிமானம் பண்ணியிருக்கிறான், எங்களுக்கு பிடிச்ச வியாதி துன்பத்தை நீக்கும் நீர் என்று அவர்கள் ஃபிரௌன் கூட்டத்தினர் மூசாவிடம் முறையிட்டார்கள். 50 எனினும் நாம் அவர்களுடைய வேதனையை நீக்கியதும் அவர்கள் தங்கள் வாக்குறுதியை முறித்து விட்டார்கள். எத்தனை தடவை வேதனை கொடுத்தாலும் அந்த வேதனையை நீக்கிய பிறகு வாக்குறுதியை முறித்து விட்டார். முடியாது, நீ சொல்ற இறைவனை நம்ப மாட்டோம், வணங்க மாட்டோம், எது செய்ய மாட்டோம் என்று மூசாவுக்கு விரோதமாகவே அவர்கள் செய்தார்கள். 51 மேலும் ஃபிர்அவுன் தன் சமூகத்தாரிடம் பறைசாற்றினான், என்னுடைய சமூகத்தாரே, இந்த மிஸ்ரு அரசாங்கம் என்னுடையதல்லவா? என் மாளிகைக்கு அடியில் ஓடிக்கொண்டிருக்கும் இக்கால்வாய்களும் பார்க்கவில்லையா? தன்னை பற்றி, தன் ஊரை பற்றி, தான் எப்படிப்பட்டவன் என்று தன்னை பற்றி சொல்கிறான். அவன் ஃபிரௌன் சொல்கிற மக்களை சொல்கிறான். 52 அல்லது இழிவானவரும் தெளிவாக பேச இயலாதவரும் ஆகிய இவரை விட நான் மேலானவன் இல்லையா? மூசா அவ்வளவு கீழ்த்தரமா அவன் மக்கள்கிட்ட சொல்றான். பேசவும் தெரியாது, இழிவான மனுஷன், அவனோட பெரியார் இல்லையா என்று சர்வசாதாரணமான ஒரு நபியை இவ்வளவு கேவலமா அந்த ஃபிரௌன் பேசுகின்றான். 53 ஏன் இவருக்கு பொன்னால் ஆகிய கங்கணங்கள் அணிவிக்கப்படவில்லை?
அல்லது அவருடன் மலக்குகள் கூட்டமாக வர வேண்டாமா? நீ உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் நபின்னு சொன்னீங்கன்னா நீ எல்லாம் தங்கத்தாலையில அவனை வீடு அதாங்க வரணும். உன்னோட வந்திருக்கணும், நபிமாருக்கு வழக்குமாருக்கு வந்திருக்கணுமே, உன்னையும் காணமே, சும்மா பிசகமாக நிற்கிறிய என்று இவ்வளவு கேவலமாக ஃபிரௌன் மூசாவை பற்றி கூறினான். மூசாவிடம் சொன்னான், அல்லது அவருடன் மலக்குகள் கூட்டமாக வர வேண்டாமா? 54. அவன் தன் சமூகத்தாரை லேசாக மதித்தான். அவனுக்கு அவர்களும் கீழ்ப்படிந்து விட்டார்கள். நிச்சயமாக அவர்கள் வரம்பை மீறிய சமூகத்தாராகவும் ஆகிவிட்டார்கள். 55. பின்னர் அவர்கள் நம்மை கோபப்படுத்திய போது நாம் அவர்களிடம் பழி தீர்த்தோம், அன்றியும் அவர்கள் யாவரையும் மூழ்கடித்தோம். 56. இன்னும் நாம் அவர்களை முந்தியவர்களாகவும் பின்வருவோருக்கு உதாரணமாகவும் ஆக்கினோம். 57. இன்னும் மரியமுடைய மகன் உதாரணமாக கூறப்பட்ட போது உம்முடைய சமூகத்தார் ஆர்ப்பரித்தார்கள். 58. மேலும் எங்கள் தெய்வங்கள் மேலா அல்லது அவர் மேலா என்றும் அவர்கள் கேட்கிறார்கள். அவரை வீண் தர்க்கத்திற்காகவே உம்மிடம் உதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆகவே அவர்கள் விதண்டாவாதம் செய்யும் சமூகத்தாரார் ஆவர். 59. அவர் இவாதியே அன்றி வேறில்லை. அவருக்கு நாம் அருட்கொடையை சொரிந்து இஸ்ராயேலின் சந்ததியருக்கு அவரை நல் உதாரணமாக ஆக்கினோம். 60. நாம் விரும்புவோமாயின் உங்களிடையே பூமியில் நாம் மலக்குகளை ஏற்படுத்தி அவர்களை பின்தோன்றல்களாக்கி இருப்போம். 61. நிச்சயமாக அவர் இறுதி காலத்திற்குரிய உண்மையாவார். ஆகவே நிச்சயமாக நீங்கள் இதில் சந்தேகப்பட வேண்டாம். மேலும் என்னையே பின்பற்றுங்கள், இதுவே சிராத்தல் முஸ்தகீம் ஆகும். இப்போ இறுதி காலத்துடைய அத்தாட்சி என்ன போட்டிருக்குமா அரபில்? 62, 61. அரபி வருது சார். அது நீங்க ஏற்கனவே அதை மாத்த சொல்லிருக்கீங்க சார். நேரத்தின் அறிவு ஆகும் சொல்லி அந்த இடத்துல மாத்த சொல்லிருக்கீங்க. ஏற்கனவே சொல்லி அதுக்காக சொல்றோம் சார். நேரத்தின் இப்போ அந்த என்னப்பா நேரம் அறிவு என்ன, இதை நீங்கள் ஜிக்கர் பண்ணாதான் இந்த விஷயம் புரியும். புரிஞ்சுக்கிறங்க, இது டோட்டலாக அரபி கிடையாது, முழுமையாக ஜிக்கர் ஃபார்மேட்டில் ஆண்டவன் இந்த 61 சொல்லியிருக்கிறான். இப்போ டைம் என்ன டைம், அது எதுக்காக இவருக்கு போய் இந்த டைமை அவன் பரிசு சொல்லியிருக்கிறான். அதை யார் எழுதாமல் இருந்தால் நசி எல்லாத்துக்கும் சொல்லிடுங்க, டைப் பண்ணி அனுப்பிச்சுக்கிறேன், எழுதிக்கிட்டவங்க. இதாங்க உண்மை தான். இதுக்கு பேர் தாங்க ஜிக்கர் ஃபார்மேட்னு சொல்கிறது. இதை ஜிக்கர் யார் பண்ணுறாங்க, அவங்க அர்த்தம் தெரியாது. அந்த அர்த்தத்தை மக்கள்கிட்ட சொல்லவும் முடியாது, நீங்கள் பேசவும் முடியாது. ஜிக்கரில் வர விஷயத்தை மக்கள் சொல்லவே முடியாது, நீங்கள் மட்டும்தான் புரிஞ்சுக்கிறீங்க. என்ன யார் ஜிக்கர் தெரிஞ்சுக்கிச்சோ அவங்க மட்டும்தான் அவருடைய உண்மையான விஷயத்தை அறிந்து கொள்வார். புரிஞ்சுக்கிறங்க. உதாரண குரான் இருக்கு, ஜிக்கர்னா என்னன்னு கேட்பீங்க. இந்த விஷயத்துக்கு பேர் ஜிக்கரு. அதே மாதிரி முஹக்கமாத் என்றால் என்ன, முத்தஷாபிஹத் என்றால் என்ன. முத்தஷாபிஹத் இதே வார்த்தை தான். அல்லாஹ் முத்தஷாபிஹத் என்றால் எந்த விளக்கம் சொல்லலை. மற்றவை முத்தஷாபிஹத்துன்னு இந்த ஒரே வார்த்தை மட்டும்தான் இருக்குது. இதில் 3:7. அப்போ முத்தஷாபிஹத்தை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இந்தந்த ஆயத்தெல்லாம் முத்தஷாபிஹத் கேட்டகரியில் அந்த லிஸ்டில் வர்ற ஆயத்துக்கள் என்று தெளிவாக புரிந்து கொள்வார்கள். ஜிக்கரை அடிப்படையாக கொண்டு ஓதுகின்றவர்களும் சிந்தித்து வரக்கூடிய மக்களுக்கு இந்த ஆயத்து முத்தஷாபிஹத்தை சேர்ந்தது, இந்த ஆயத்து முத்தஷாபிஹத்தை சேர்ந்தது என்று தெளிவாக புரிந்து கொள்வார்கள்.
இப்போ அதுக்கு அர்த்தம் கேட்டுறாதீங்க. அர்த்தம் சொல்கிறதுனால நீ என்ன புரிஞ்சுக்க போவதும் கிடையாது, அதனால காரியத்தை சாதிக்க போவதும் கிடையாது. ஓதிக்கிட்டே வாங்க. தியாகத்துக்கு முதல்ல தயாராக இருங்கள். எல்லாமே தெளிவாக தெளிவுபடுத்தப்படும் இறைவன் கிருபையால். படி 62. தயவுசெய்து எல்லாத்தையும் டைப் பண்ணி போட்டுருங்க தம்பி, எல்லாம் குறிச்சிக்கிட்டோம் அந்த ஆயத்துக்கு 461க்கு. சரி 62. அன்றியும் ஷைத்தான் உங்களை தடுத்து விடாதிருக்கட்டும். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாகவே இருக்கின்றான். 63. இன்னும் ஈசா தெளிவான உண்மைகளுடன் வந்தபோது, மெய்யாகவே நான் உங்களுக்கு ஞானத்தை கொண்டு வந்திருக்கின்றேன். நீங்கள் கருத்து வேற்றுமையுடன் இருக்கும் சிலவற்றை உங்களுக்கு விளக்கி கூறுவேன். ஆகவே நீங்கள் அல்லாவிடம் தக்வாவுடன் இருங்கள், எனக்கு கீழ்ப்படியுங்கள் என்று கூறினார். பாருங்க, ஈசா நபி சொன்ன பாருங்க, அல்லாஹுக்கு தக்வாவுடன் அவனை வணங்குங்கள், எனக்கு கீழ்ப்படியுங்கள். நான் இந்த அல்லாஹ் எனக்கு இன்ஜீல் என்ற புத்தகத்தை தந்திருக்கின்றான் உங்களுக்காக. இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு ஓதி காட்டுகின்றேன், இதற்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் என்று ஈசா நபி மக்களுக்கு கூறினார். 64. நிச்சயமாக அல்லாஹ் தான் எனக்கும் இறைவன், உங்களுக்கும் இறைவன். இப்போ ஈசா நபி சொன்னதை பார்த்துக்கங்க, அல்லாஹ் தான் உங்களுக்கும் இறைவன், எனக்கும் இறைவன். நான் இறைவன் கிடையாது, நான் ஆண்டவன் கிடையாது, என்னை வணங்குகள் என்று நான் சொல்லவில்லை. நான் சொல்வதல்ல, அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள், அவனை வணங்குங்கள், எனக்கு கீழ்ப்படியுங்கள். இதுதான் ஈசா நபி மக்களுக்கு சொன்னது. இந்த வார்த்தைகள், இந்த விஷயங்கள், இந்த சம்பந்தப்பட்ட அல்லாஹ் அல்லாஹ் என்ற சொல்லக்கூடிய விஷயம் அனைத்தும் அவர்கள் நீக்கிவிட்டார்கள் தன்னுடைய கித்தாபில் இருந்து. அல்லாஹ் என்ற பேச்சே கிடையாது, நீக்கிவிட்டார்கள். மக்களால் எழுதப்பட்ட புத்தகமாக ஆகிவிட்டது இந்த அவர்கள் வைத்து கொண்டிருக்க தௌராத் வேதமும் இன்ஜீல் வேதமும். அதே போல் இவர்கள் குரானை தூக்கி எறிந்துவிட்டு இவர்களுக்காக கதைகள், ஹதீஸ் கதைகள் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஹதீஸ் கதையை வைத்துக்கொண்டு இதுதான் இஸ்லாம் என்று இவர்களும் தூக்கி எறிந்து விட்டார்கள். ஆக 3 கித்தாபும் இன்று எரியப்பட்டு விட்டது. யாரும் என்ன சொல்றீங்க? அல்லாஹ் இறைவன் வருது, அதுல என்ன வித்தியாசம்? உங்கள் இறைவன், எங்கள் இறைவன், அவனே, நாமே அப்படின்லாம் வருது. நீங்க என்னைக்கு அல்லாஹ் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் முதல்ல புரிஞ்சுக்கிறோம். இது வார்த்தை, 5 letter வேர்டு. இந்த வேர்டு என்னன்னு புரிஞ்ச பிறகு அந்த வேர்டு மாறுது. எப்படி மாறுதுன்னு கேட்டால், ஹி ஹிம், அவன் அவன் என்று மாறுகின்றது. அந்த லெட்டர்ஸ் 5 letter அதுக்கப்புறம் அவன் என்ற விஷயத்துக்கு வருகின்றது. இந்த 5 லெட்டரும் இந்த அவன் என்று என்னைக்கு சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ, அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முழுமையான விவரம் என்னைக்கு உங்களுக்கு தெரியுதோ, அதுக்கப்புறம்தான் நீங்கள் அதை அவன் என்று கூற முடியும். என்டைட்டி ஆகுது. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் ரப் ஆகுது. இது புது விஷயம், உங்களுக்கு இப்போ ஒன்றும் தெரியாது. நீங்கள் முதல்ல அல்லாட என்ன அர்த்தம் சொல்ல முடியுமா? அதுக்கு மாதிரி வாங்க, அதுக்குள்ளே இறைவனுக்கு போயிடாதீங்க. இறைவன் வார்த்தை நீங்கள் போட்ட வார்த்தை, அல்லாஹ் சொன்ன ரப். ரப்புக்கு என்ன அர்த்தம்னு பாருங்க, அது என்ன விஷயம்னு பாருங்க. 3 விஷயம் இருக்குது. அல்லாஹ் என்ற 5 letters, 5 letter அல்லாஹ் என்ற வார்த்தை, அந்த வார்த்தை அவனாக மாறுகின்றது. அவன் என்று சொல்ல ஆரம்பிக்கின்றீர்கள். எப்பொழுது அவன் என்று சொல்லுவீர்கள், அந்த 5 வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சாதான் நீங்கள் அவனிடமே அவன் என்ற வார்த்தை உண்டாகும். இது ரெண்டும் சேர்ந்த பிறகுதான் ரப்பு உண்டாகிறது. அதனால நீங்கள் தெரிஞ்சாதான் இந்த இறைவனை அறிய முடியும். இந்த இறைவனை அறிஞ்ச பிறகுதான் நீ குரானை அவனிடம் கேட்க முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஒரு விஷயம் இருக்குது. இந்த ரப்பு அல்லாஹ் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு எழுதி போஸ்ட் பண்ணுறேன். எழுதி வச்சுட்டேன், ஒரு வருஷத்துக்கு எழுதியாச்சு.
அது நேரம் கிடைக்கல எனக்கு, இல்லைன்னா போஸ்ட் பண்ணுறேன், நீங்களே படித்து அல்லாஹ் முதல்ல கண்டுபிடிங்க. அல்லாண்டா என்ன மக்கள் சொல்ல முடியுமா? நீங்கள் உங்களால் அது சொன்ன அது புரிஞ்சுட்டாதான் நீங்கள் இறைவன் ரப்புக்காக சொல்ல முடியும். ரப்புன்னு சொல்லியே பழகிக்கிறங்க. நீங்களாக போட்ட வார்த்தைக்கு ஒன்றும் சொல்லாதீங்க. அல்லாஹ் ரப்புன்னு ரப்பில் ஆலமீன். 5 லெட்டர் ALLAH அல்லாஹ். இந்த வார்த்தைக்கு முதலில் அர்த்தம் வேண்டும். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது, அந்த வார்த்தைக்கு விளக்கம் கிடையாது, அந்த வார்த்தை என்பது அல்லாஹ் பெயர் கிடையாது. இப்படி விஷயம் அடங்கியிருக்கின்றன அது அல்லாஹ் வார்த்தைக்கு. இதை நீங்கள் சிந்திக்கணும். இப்போதான் சிந்தனை உருவாகுது. என்ன இது? அந்த வார்த்தை என்னோட பெயர் இல்லைன்னு சொல்கிறோம். அதுக்கு மீனிங்கே கிடையாது, அதுக்கு டிரான்ஸ்லேஷனே கிடையாது தம்பி. எல்லா மொழியிலையும் எல்லா வாயிலையும் அல்லா அல்லான்னு அர்த்தம் தான். அது என்னன்னு கேட்டால் தெரியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இவ்வளோ விஷயம் இருக்குது நீங்கள் அல்லாஹ் புரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த அல்லாஹ் என்ற வார்த்தை அவன் என்று சொல்லக்கூடிய விதத்தில் மாறுகின்றது. இப்போது முதல்ல பொருள் கிடையாது. இப்போ பொருள்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவமாக வருது, நிற்கிது முன்னால. முதல் எழுத்துக்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயமாக மாறுகின்றது அல்லாஹ். இது ரெண்டும் சேர்ந்த பிறகுதான் எழுத்தும் அந்த கண்ணுக்கு தெரியாத விஷயம் ரெண்டும் சேரும் பொழுதுதான் ரப்பு என்ற வார்த்தை உதயமாகின்றது. நீங்க அல்லாஹ்வை அவ்வளவு எளிதில் கண்டுபிடித்துக் கொள்ள முடியாது, அர்த்தம் சொல்ல முடியாது. நீங்க குறைந்த 10 அல்லது 15 வருடங்களாக நீங்கள் ஒழுங்காக ஓத வேண்டும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலை அடைய இவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். குறைஞ்ச 10 அல்லது 15 வருஷம் ஓதணும் தம்பி. இப்போ நீ கேட்ட கேள்விக்கு பதிலுக்கு கேட்டீங்க, கேள்வி பரவாயில்ல, ஆசையாக கேட்டீங்க. ஆனால் இதுக்கு அர்த்தம் வேணுன்னா நீ கஷ்டப்படணு. ஆரம்பத்தை சொல்லிட்டேன், தியாகத்துக்கு தயாருங்க. இது என்ன விஷயம் புரியறதுக்கு தயாருங்க. இது தெரியாமல் நீங்கள் அர்த்தத்தை புரிஞ்சு ஒன்றும் செய்ய முடியாது. அர்த்தம் நீங்களே கண்டுபிடிக்க வேண்டும். அதுக்கு தான் சொல்கிறேன், குறைந்தது 15 வருடங்களாக பிடிக்கும். இந்த 15 வருடத்தில் தான் அல்லாஹ் உங்களுக்கு கல்வியையும் ஞானத்தையும் அளிப்பான். 2 வயசுல ஓத ஆரம்பிச்சுட்டா 15 வயதில் நீ கேட்ட கேள்விக்கு பதில் கிடைத்து விட்டது என்று அர்த்தம். இப்பொழுதுதான் நீங்கள் ஆரம்பித்திருக்கின்றீர்கள். அதனால் வெயிட் ஃபார் 15 years. புரிஞ்சதா தம்பி? சரிங்க சார். நீ கேட்டீங்க தப்பு கிடையாது. நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது சார், நம்ம இறைவன்கிட்ட தான் பிரார்த்தனை பண்றோம். பிரார்த்தனை முடிக்கும் போது அல்லாவுக்கு எல்லா புகழும்னு சொல்றோம். அந்த பிரார்த்தனையில அல்லான்ற வேலையை நம்ம கொண்டு வர மாட்டேங்கிறோம். அதான் அதுல ஏதாவது டிஃபரெண்ட் இருக்கான்னு ஒரு டவுட் இருக்கு. நீங்க பிரார்த்தனை செய்வதற்கு இப்பொழுது நீங்கள் தகுதி உடையவராக கிடையாது. எந்த மனிதனும் இல்லை பிரார்த்தனை செய்வதற்கு. நீங்க எந்த பிரார்த்தனையும் இங்க காரணம் கேட்க முடியாது. கொஞ்சம் கட் பண்ணுங்க, மீட்டை கட் பண்ணுங்க. நீங்க பிரார்த்தனைய மறந்துடுங்க. நீங்க பிரார்த்தனை செய்வதற்கு இன்னும் தகுதி அடையலை. நீங்க 20 வருஷமா ஆகும் நீங்க பிரார்த்தனை கேட்கறதுக்கு. அதை பத்தி மறந்துடுங்க. அல்லாஹ் யாரும் தெரிஞ்சாதீங்க பிரார்த்தனை செய்ய முடியும், தெரியாம என்ன பிரார்த்தனை செய்வீங்க. அதனால வர்ற கேள்விகளுக்கெல்லாம் நீ கேட்டுறாதீங்க. நம்ம கேட்காதீங்க. கேட்கறதுக்கு முந்தே துவாண்டா என்ன புரிஞ்சுக்கிறீங்க. துவா பத்தி அல்லாஹ் என்ன சொல்றாம புரிஞ்சுக்கிறீங்க. எது தெரியாம என்னமே எந்த கேள்வியும் கேட்காதீங்க. கேள்வி கேட்கறதுக்கு முந்தி ஓதுக்குன்னு சொல்லிட்டேன். என்ன கேள்வி கேட்டாலும் குர்ஆன்ல பதில் இருக்குதுன்னு சொல்லியாச்சு.
அப்போ நீ அதெல்லாம் மும்முரமாக காட்டணும், உன்னத்தை கேள்வி கேட்கக்கூடாது. அது பெரிய தப்பான காரியம். உன்னத்தை குரானை கேள்வி கேட்கறது நீங்கள் பதில் அடையிறதுக்கு ஆசைப்படுற பெரிய தப்பான காரியம். இதோட இந்த கேள்வி கேட்கிறத நிறுத்தி கொள்ளுங்கள். இந்த கேள்வி கேட்பது நம்மளுக்கு தகுதியா சரியா என்று முதல் உங்களை நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ள வேணும். கேள்வி கேட்பதற்கு முன்னர் அவசரப்படாதீங்க. இனி கேள்விக்கு மறந்துடுங்க எல்லாரும். ஒவ்வொரு விஷயத்துக்கு குரான் தெளிவாக பதில் இருக்குது. அதான் 15 வருஷம் சொல்லிட்டேன். இந்த 15 வருஷம் எந்த கேள்வியும் கேட்காதீங்க. அதுவும் சொல்லிட்டு மாட்டேன். அவசரப்படி கேட்காதீங்க. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயம். நான் இருக்கிறேன், என்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு உன்னை இந்த மனிதன் எந்த ஆசையும் படல. இப்போ எவன்கிட்ட போய் கேள்வி கேட்கான்னு அநியாயம் உங்க மேலே கோபப்படுவான்ல. அதுக்காக சொல்கிறேன், அவன் கோபத்தை வாங்கிடாதீங்க. அவன் பக்கம் திரும்புங்க. கேள்வி அவன் பக்கம் திருப்புங்க. அவன் பக்கம் திருப்புறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி லாயக்கான ஆள், தகுதியான ஆள்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த கேள்வி அட கேட்குறதுக்கு நான் தகுதி ஆகிட்டேன்னா நம்ம கேட்டுக்கிறேங்க. உங்களை திருத்தி கொள்ளுங்கள். உங்களை திருத்தத்துக்கு தான் 15 வருஷம். நீங்கள் யாருன்னு உங்களை திருத்தி கொள்வதற்கு தான் 15 வருஷம் சொன்னேன். அதுக்கப்புறம் ஓத போகிறீங்க நீங்கள். இனி இந்த கேள்விக்கு பார்க்கணும். கேள்விக்கு மறந்துடுங்க சொல்லிட்டு மறந்துடுங்க. கேள்விக்கு மனுஷன்ட்டு கேள்வி மறந்துடுங்க. ஓதுங்கன்னு சொல்லிட்டேன். 15 வருஷம் விட்டான் ஓதுங்க. நடுவில் எந்த கேள்வி கேட்காதீங்க. இதுதான் ஓதுகின்ற முறை. அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தருகின்ற முறை. இன்னையோடு நிறுத்திருங்க. எல்லோரும் நிறுத்திருங்கள் கேள்வி கேட்பது. உங்கள் கேள்வி கேட்டதுக்காக உங்களுக்கு தொடர்ந்து பதில் சொல்லிட்டேன். இனியும் சொல்ல போவது கிடையாது. நீங்களே கண்டுபிடிக்கணும். நீங்களே இதுக்கு பதில் கண்டுபிடிக்கணும். எல்லாவற்றையும் அல்லாஹ் தெளிவாக இந்த குரானில் விளக்கியுள்ளோம்னு சொல்லிட்டான். அந்த வார்த்தையை மனசு வச்சுக்கிறங்க. அந்த வார்த்தையை மனசு வச்சுக்கிட்டு தான் ஓதுங்க. எவன்கிட்டையும் எந்த கேள்வியும் கேட்டக்கூடாது. எனக்கு அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிடுவேன் எந்த எண்ணத்தோட இன்னையிலிருந்து எல்லோரும் ஓத பழகிக்கொள்ளுங்க. கஷ்டப்படணும். நீங்கள் எடுத்தப்ப வந்துட முடியாது. அவ்வளோ சீக்கிரம் வந்துட முடியாது. அதான் சொல்கிறவங்களுக்கு 15 வருஷம் ஆகும். நான் கம்மியாக சொல்கிறேங்க. 15 வருஷம் கம்மியாக சொல்கிறேன். 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஸ்பீக்கிங் 40 years. இட் டேக் 40 years. 40 வருஷம் ஆகும் நீ குரான் ஒழுங்காக புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்படி ஒன்றும் தொற்ற முடியாது. அது சொல்லிடுறேன். இனி ஜாக்கிரதையா இருந்துக்கிறங்க. படிக்கும் 64. நிச்சயமாக அல்லாஹ் தான் எனக்கும் இறைவன், உங்களுக்கும் இறைவன். ஆகவே அவனையே நாபுது செய்யுங்கள். இதுவே சிராத்தல் முஸ்தகீம். நாபுது செய்யுங்கள். நாபு என்னவென்று இன்று வரையும் தெரியாது. அதுவே சிராத்தல் முஸ்தகீம். சிராத்தல் முஸ்தகீம் என்னன்னு தெரியாது. ஏன் தெரியல? அல்லாஹ்வே தெரியாது. ஏன் அல்லாஹ் தெரியல? அல்லாஹ் தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்தவித முயற்சியும் செய்யலை, எந்தவித தியாகமும் செய்யவில்லை என்று அர்த்தம். 65. ஆனால் அவர்களுக்கிடையே பிரிவினர் தமக்குள் மாறுபட்டனர். ஆதலின் அநியாயம் செய்தார்களே, அவர்களுக்கு நோவினை தரும் நாளுடைய வேதனையின் கேடுதான் உண்டாகும். 66. தங்களுக்கே தெரியாத விதத்தில் திடுக்கூறாக இவர்களுக்கு வேலை வருவதை தவிர இவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? தங்களுக்கு அறியாத புறத்தில் ஜாலியா சந்தோஷமா இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவருக்கு வேதனை வந்து பிடிக்கும். இதை தான் அவங்க விரும்புவாங்க. போவாங்க. இதை மறந்துட்டு தான் சந்தோஷம் ஆட்டம் பாட்டம் போயிட்டு இருந்த உலகத்தில் அதுதான் விரும்புகிறானுங்க. வரத்தான் போகுது. கண்ணு முன்னாலே சில விஷயம் நடந்து கொண்டு தான் இருக்கின்ற உலகத்தில் நடந்து கொண்டு தான் டெய்லி தினந்தோறும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. இருந்தும் அவர்கள் படிப்பினை பெறவில்லை. இது ஏன் ஏற்பட்டது? இந்த வெள்ளம் ஏன் ஏற்பட்டது? இந்த பூகம்பம் ஏன் ஏற்பட்டது? இந்த மழை சூறாவளி ஏன் ஏற்பட்டது? தெரியாது. 67. தக்வா உடையவர்களை தவிர நண்பர்கள் அந்நாளில் சிலருக்கு சிலர் பகைவர்கள் ஆகிவிடுவார்கள். தக்வா அடைந்த மனிதர்களை தவிர ஒரு புறம் மற்றவர்கள் நரகவாசிகள் அவர்களுக்குள்ளே சண்டை உண்டாகிவிடும். 68. என்னுடைய இபாதிகளே, இந்நாளில் உங்களுக்கு எவ்வித பயமும் இல்லை, நீங்கள் துக்கப்படவும் மாட்டீர்கள். இப்போ இபாதிகளே, ஈயாக்க நாகுதில் முழுமையாக இருந்தவர்களே அப்படின்னு அல்லாஹ் கூப்பிட்றான். பார்த்து இபாதத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்குது, அது எப்படி செய்யணும்,
எப்படி இபாதத்திலேயே இருக்குன்னு பிறந்ததுலேருந்து இறக்குற வரை இபாதத்தில் தான் இருக்கணும்னு ஆண்டவன் சொல்லுகின்றான். இருந்தாலும் இபாதத் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. அர்த்தம் இருக்கின்றது, ஜிக்ர் இருக்கின்றது, இபாதத்துக்கு ஞானம் ஹக்கீம் இருக்கின்றது. தெரிந்தவர்கள் வெளியே சொல்ல முடியாது. காரணம் சொல்வதற்கு வார்த்தைகள் கிடையாது. உணரதான் முடியுமே தவிர சொல்ல எழுதி காட்ட முடியாது, ஒரு காலம் முடியாது. 69 இவர்கள் தாம் நம் வசனங்கள் மீது நம்பிக்கை கொண்டு முஸ்லிம்களாக இருந்தனர். 70 நீங்களும் உங்கள் மனைவியரும் மகிழ்வடைந்தவர்களாக சொர்க்கத்தில் நுழையுங்கள். இப்போ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்களும் உங்கள் மனைவிமார்களும் உங்களுடைய பிள்ளைகளும் குடும்பத்துடன் சொர்க்கத்தில் நுழைவீர்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் உருவாக்க வேண்டும். இப்பொழுது இருக்கிறீங்களே 30-40 இருக்கிறீங்களே, அனைவரும் தன் மனைவியும் பிள்ளைகளையும் நான் குடும்பத்தோட சொர்க்கத்துக்கு கூட்டி போகணும் யா அல்லாஹ் என்று நீங்கள் முழு முயற்சி செய்து உங்கள் மனைவிமார்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லுங்கள். மனைவிமார்களே உங்கள் கணவர்மார்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லுங்கள். குடும்பத்துடன் நாம் சொர்க்கம் சென்று விட வேண்டும். ஒரே ஒன்று தான், ஒரே மூச்சா முடிச்சுட்டு எல்லாரும் போயிட வேண்டியதான். இந்த மூதே உலகம் வேண்டவே வேண்டாம்ப்பா. 71 பொன் தட்டுக்களும் கிண்ணங்களும் அவர்களை சுற்றி கொண்டே இருக்கும். இன்னும் அங்கு அவர்கள் மனம் விரும்பியதும் கண்களுக்கு இன்பம் தருவதும் அதில் உள்ளன. இன்னும் நீங்கள் இங்கு என்றென்றும் தங்கி இருப்பீர்கள். 72 நீங்கள் செய்து கொண்டிருந்ததன் காரணமாக இந்த சொர்க்கத்தை நீங்கள் அனந்தரம் கொண்டீர்கள். 73 உங்களுக்கு அதில் ஏராளமான கனி வகைகள் இருக்கின்றன, அவற்றில் இருந்து நீங்கள் உண்பீர்கள். 74 நிச்சயமாக குற்றவாளிகளின் நரக வேதனையில் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். 75 அவர்களுக்கு அது குறைக்கப்பட மாட்டாது, அதில் அவர்கள் நம்பிக்கையும் இழந்து விடுவார்கள். 76 எனினும் நாம் அவர்களுக்கு யாதோரும் அநியாயம் செய்யவில்லை, ஆனால் அவர்கள் தமக்குத்தாமே அநியாயம் செய்து கொண்டவர்களே. 77 மேலும் அவர்கள் யா மாலிக், உமது இறைவன் எங்களை முடித்து விடட்டுமே என்று சப்தமிடுவார்கள். அதற்கு அவர் நிச்சயமாக நீங்கள் நிலைத்து இருக்க வேண்டியவர்களே என்று கூறுவார். 78 நிச்சயமாக நாம் உங்களிடம் சத்தியத்தை கொண்டு வந்தோம், ஆனால் உங்களில் பெரும்பாலோர் சத்தியத்தை வெறுக்கிறவர்களாக இருந்தார்கள். 79 அல்லது அவர்கள் ஏதாவது முடிவு கட்டி இருக்கிறார்களா, ஆனால் முடிவு கட்டுகிறது நாம் தான். 80 அல்லது அவர்களுடைய இரகசியத்தையும் அவர்கள் தனித்திருந்து கூடி பேசுவதையும் நாம் கேட்கவில்லை என்று எண்ணிக்கொண்டார்களா? அல்ல, மேலும் அவர்களிடம் உள்ள நம் தூதர்கள் எழுதி கொள்கிறார்கள். 81 நீர் கூறும் அர்-ரஹ்மானுக்கு ஓர் சந்ததி இருந்திருக்குமானால் நாபுது செய்வோரில் நானே முதன்மையானவனாக இருந்திருப்பேன். 82 வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவன், அர்ஷுக்கும் இறைவன், அவர்கள் வர்ணிப்பதை விட்டும் மகா பரிசுத்தமானவர். 83 ஆகையால் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அவர்களுடைய நாளை அவர்கள் சந்திக்கும் வரை அவர்களை மூழ்கி இருக்கவும் விளையாட்டில் கழிக்கவும் நீர் விட்டுவிடும். இப்போ ரசூல இந்த 4வது சூறா தான் இறங்கி இருக்குது. இன்னும் 110 சூறா இறங்க இருக்கின்றது. இந்த 4வது சூறாவிலே அல்லாஹ் சொல்லிட்டான், மோசமானவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க, இந்த உலக வாழ்க்கையில முற்றிலும் இறங்கிட்டாங்க, அப்படியே இந்த உலக வாழ்க்கையிலேயே சந்தோஷம் வாழ விட்டுவிடும், இனி அவர்கள் நரகம்தான் கூலி, அவர்களை விட்டுவிடும். உங்கள் பேச்சு எவன்லாம் கேட்கலையோ அந்த மக்களை விட்டுவிடும். அந்த விட்ட கூட்டம்தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் நிறைஞ்சு இருக்குதுப்பா. அந்த கூட்டம் தான் நம்ம அதை புரிஞ்சுக்கோங்க. நேற்று வரைங்க இருந்தோம், இன்னைக்கு திரும்பி குரானை பேர் இருக்குத
ஓதி பார்க்குறோம், பார்த்தோம் வேற மாதிரி இருக்குது. அந்த கூட்டம் இறஞ்சி உலகம் பூரா இறஞ்சி ஓதாத கூட்டம். நீ குரானை ஓதுற கூட்டம் இந்த தமிழ்நாட்டில் சென்னையில் தான் 30 பேர் இருக்கிறான். உலகத்திலேயே 30 பேர் குரானை ஓதக்கூடிய மக்கள் உலகத்தோட எவனும் எங்கேயும் கிடையாது. நீங்கள் தான் உண்மையிலே குரான் எடுத்துக்கொண்டு ஓதக்கூடிய மக்களாக இன்று அல்லாஹ்வின் முன் இருக்கின்றீர்கள். அதையும் புரிஞ்சுக்கிறீங்க. அல்லாஹ் எங்கள் கைவிட்டாமல் காப்பாற்றிக்கையா அல்லாஹ் என்று எண்ணத்தோடு நீங்கள் ஓதிக்கிட்டே வாங்க. இதுலேருந்து போயிடக்கூடாது. உண்மையே வந்துவிட்டது. இந்த உண்மையை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு இப்பொழுது நீங்கள் குரானை வேகமாக ஓதிக்கொண்டே வாருங்கள். அதில் சிறிதும் நீங்கள் சோர்வு அடைந்து விடாதீர்கள். 84. அன்றியும் அவனே வானத்தின் நாயனும் பூமியின் நாயனும் ஆவான். மேலும் அவனே ஞானமிக்கோன், நன்கறிந்தவன். 85. அவன் பெரும் பாக்கியமுடையவன். வானங்கள் பூமி இவை இரண்டிற்கும் இடையே உள்ளவை ஆகியவற்றின் ஆட்சி அவனுக்குரியதே. அவனிடம்தான் வேலைக்குரிய ஞானமும் இருக்கிறது. மேலும் அவனிடமே நீங்கள் மீட்டப்படுவீர்கள். 86. அன்றியும் அல்லாவை அன்றி அவர்கள் எவர்களை அழைக்கின்றார்களோ அவர்கள் பரிந்து பேச அதிகாரம் உள்ளவர்கள் அல்லர். ஆனால் எவர்கள் சத்தியத்தை அறிந்து சாட்சியம் கோருகிறார்களோ அவர்கள். 87. மேலும் அவர்களிடம் யார் அவர்களை படைத்தது என்று நீர் கேட்டால் அல்லாஹ் என்றே அவர்கள் நிச்சயமாக கூறுவார்கள். அவ்வாறு இருக்கும்போது அவர்கள் எங்கு திருப்பப்படுகிறார்கள்? 88. இப்போ அன்னைக்கு அந்த கேள்வி உங்களுக்கு கேட்டேன். இவங்கெல்லாம் அல்லாஹ் விரோதிகள், ரசூல் பேச்சை கேட்காத மக்கள். அப்படிப்பட்ட மக்களிடம் இந்த வானங்கள் பூமியெல்லாம் படைச்சது யாருன்னு கேளுங்க, நபியை கேளுங்க அவங்கள்ட்ட. அவங்க சொல்லுவாங்க அல்லாஹ் என்று கூறுவார்கள் என்று அந்த குரானில் போட்டிருக்கு. அவங்க அல்லாஹையும் பிடிக்காது, ரசூலையும் பிடிக்காது, எதையும் பிடிக்காத அவங்க எப்படி அல்லாஹ் தான் கூறுவார்கள்? அல்லாஹ் முதற்தரமான விரோதிகளாக இருக்கின்றார்கள், ரசூலுக்கு முதற்தரமான விரோதிகளாக இருக்கின்றார்கள். இந்த குரானை அவர்கள் பிடிக்கவில்லை. அவர்கள் சிலை வணக்கத்தில் விஷயத்தில் மூடி இருக்கின்றார்கள். அவர்கள் கேளும், இப்படி கேட்ட அல்லாஹ் தான் என்று கூறுவார்கள் அல்லாஹ் அடித்து சொல்கிறான் அந்த குரானில். என்ன அர்த்தம் இருக்கு? எப்படி அவங்க விரோதிகள், அல்லாஹ் விரோதிகள், அல்லாஹ் தான் படைச்சான்னு சொல்லுவாங்க. இந்த கேள்வி கேட்டு 4 மாதம் ஆச்சு. அதை சிந்திக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. பார்த்தீங்களா? ஓடுறதுக்கு இன்னும் ஆசை வரல. ஆசை இருந்தால் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. என்னடா இந்த மாதிரி சொல்கிறான் ஆண்டவன், டக்குன்றாங்க. இதுக்கு பதில் எடுத்துகிட்டு தான் அடுத்த ஆயத்துக்கு நிற்பாங்க. பேசாமல் ஓதிட்டே போவோம், எல்லாம் இருக்கிறவரை ஓதிட்டே போவோம், பாடு போயிட்டு இருக்குது. இதெல்லாம் கேட்டு 4 மாதம் ஆச்சு. கேள்வியெல்லாம் அப்படி மனசு இருக்குது, கேள்வியெல்லாம் மனசு வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. ஒருத்தர் இந்த பதில் இல்லை. எல்லாம் உலக ஆசையில் ஜாலியாக சந்தோஷம் ஜாம்ஜான் போயிட்டுருக்குது. மற்றபடி இதில் ஒரு அக்கறை காட்டுவாங்க செலுத்தம் ஒன்றும் கிடையாது. எத்தனை 50-60 கேள்வி வேஸ்ட்டாக போயிடுச்சு. அந்த 50 கேள்விக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க ஆசைப்பட்டது தான் எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதை நீங்களே கற்றுக்கிட்டீங்க. படி. 88. என் இறைவா, நிச்சயமாக இவர்கள் நம்பிக்கை கொள்ளா சமூகத்தாராக இருக்கிறார்கள் என்று கூறுவதையும். 89. ஆகவே நீர் அவர்களை புறக்கணித்து சலாமுன் என்று கூறிவிடும். இப்போ என்ன செய்யறது? புறக்கணித்தவர்கள் என்று கூறுவதையும் அவர்களை நீர் புறக்கணித்து விடும் அவர்களை வந்துச்சு. அப்போ குழந்தைக்கு யாரை கேள்வி கேட்டாங்கல்ல, 25-30 படித்து காட்டினாங்கள, புறக்கணித்து விடுவார்கள். அவர்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்று அன்று சொல்வார், ரசு சொல்வார். இப்போ இதை படித்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் அவர்களை, ஆகவே நீர் அவர்களை புறக்கணித்து சலாமுன் என்று கூறிவிடும். சலாமுன் என்று கூறிவிடும். இந்த சலாம் என்ன அர்த்தம்? 6:54 சொல்லப்பட்ட சலாமுன் அலைக்கும். 6:54 சொல்லப்பட்ட சலாமுன் அலைக்கும். இந்த சலாமுன் அலைக்கும் என்ன அர்த்தம்? சலாம் என்ற வார்த்தைக்கு எவனா அர்த்தம் சொல்ல முடியாது, சொல்லிடுறேன். எவனாலும் அர்த்தம் சொல்ல முடியாது. வார்த்தை குரானில் இருக்கின்றது.
அந்த விஷயத்துக்கு என்ன சலாம் சொல்ல சொல்கிறான், இது ரசூலை பார்த்து சொல்லிவிடும் என்று சொல்லுகிறேன். என்னப்பா அதே மாதிரி 28:55 28:55 28:55 சலாம் அர்த்தம் வரும். என்னப்பா யாராவது சொல்லுங்கப்பா, வருதா? 28:55 எழுதி கொள்ளுங்கள். சலாம் என்ற தலைப்பில் உங்கள் நோட்டு புத்தகத்தில் சலாமுன் அலைக்கும் இந்த ஹெட்டிங் போடுங்க. அதுக்கு கீழே 6:54 28:55 4 அங்க சலாம் பட்டிருக்கா? 4 சலாம் கூறி படிச்சேமா? 6:54 6 இப்போ படிச்சது 44ல 89 சாரி 43ல 89 43ல 89ல சலாம் கூறி. இந்த சலாம் ஏதோ எழுதிக்க, சலாம் எங்கேயாவது வந்து எழுதிக்கிறங்க. சொல்லுங்க பாப்போம். அது அர்த்தம் சொல்லிட்டேன். சலாம் அர்த்தம் கிடையாது, சலாமுக்கு அர்த்தம் கிடையாது. சொல்ல முடியாது, இருக்குது, சொல்ல முடியாது. கியாமத்து நாள் அன்னைக்கு நல்லவர்கள் சொர்க்கம் நுழையும் போது சலாம் அலைக்கும் உண்டாவதை சொல்லி அல்லாஹ் வர வைப்பான். வாங்க வாங்க சொல்றீங்களே, அதே மாதிரி சலாமுன் 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 சலாம் அலைக்கும் என்னும் மலக்குகளும் அல்லாவும் சேர்ந்து உங்களை வரவேற்பார்கள். எப்போ? சொர்க்கத்துக்கு நுழையும் பொழுது. ஆகவே நீர் அவர்களை புறக்கணித்து சலாமுன் என்று கூறிவிடும், அவர்கள் அறிந்து கொள்வார்கள். சலாமுன் என்று கூறிவிடும், அவர்கள் அறிந்து கொள்வார்கள். என்னப்பா சாதாரண இல்லை சலாம், அந்த அர்த்தம் இப்போ சொன்ன வார்த்தைக்கு சாதாரண அர்த்தம் கிடையாது, மகத்தான விஷயம் அது சொன்னது. அவர் சொல்லிட்டாரு, அந்த சலாம் என்ற வார்த்தையில் உள்ள அடங்கியிருக்கிற பொருள் அது என்னென்ன தெரியும். தூக்கி வாய் போட்டு அந்த வார்த்தை அந்த விஷயம் மட்டும் விளக்க சொல்லி அர்த்தம் தெரிஞ்சிருந்தா அத்தனை நிமிஷம் செத்து போயிடுவாங்க. சலாமில் போய் எடுத்துக்கப்பா, அந்த அர்த்தம் புரியாதவரும் புரியாது, புரிஞ்சுக்கிட்டு என்னைக்காப்பா புரிஞ்சுக்கிட்டவருங்க. என்னைக்கு விஷயம் புரியுதோ அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு, என்னைக்கு ஓதுறாங்களோ அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு, அது புரியாமே தொலைஞ்சு போட்டு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். முடிஞ்சிருச்சு. 43 முடிந்தது. அப்போ 44வது சூறாவை அடுத்த கிளாஸை பார்ப்பானது. எல்லாத்தையும் கேட்குறேன். சரி, இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போ நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய பழைய கேள்விகள்லாம் இப்போ எடுத்து காட்டுறவங்க. இதுக்கு நீங்கள் பதில் சொல்வதற்கு ராவு பகல முயற்சி பண்ணுங்க. முடிந்தால் சொல்லுங்க. என்ன விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுங்க. அவ்வளோதான். புரிஞ்சுக்கிட்டு என்ன விஷயம் இந்த மாதிரி இருக்குது, இப்போ இருக்கலாம், இப்படி அதான் சொல்லுங்க. அப்போ தானே இப்போ நம்ம அறிவு வளர்க்க முடியும். ஒன்றும் இல்லாமல் உட்காந்து மறந்துட்டு கேள்வியே மறந்து தூக்கி போட்டுட்டு உட்காந்து என்ன அர்த்தம்? பிஸ்மில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்த வாரம் நல்ல விஷயங்களை கொண்டு அல்லாஹ் கிருபையை கொண்டு சந்திப்போம். இது சொன்ன உடனே சந்திச்சு பாருங்க. ஹஸ்பன் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.